சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நீளம்புரை போலுமே ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகம் முவப்பவல நேர் புதிரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஒவ்வொருமைக்கும் சேன் விளங்க விரொளி நறுமலர் தாங்கிய மதனுடை தோள் தரு சிறுநாட்டே தத்த செல்லுரல் தடக்கையை. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் 11ஆம் திருமுறையில இப்ப நக்கீர தேவநாயனாற்ற திருகளுக்குற்று இருக்க இன்றைய படிக்க போறோம். நாங்கள் முதல் படிச்சது அவற்ற கைலை பாதி காலத்தி பாதி, பிறகு படிச்சது ஈங்கோமலை 70, பிறகு படிச்சது திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை. இன்றைக்கு நாங்க படிக்க போறது திரு கூற்றிருக்கை. எங்களுக்கு முதலே தெரியும் திரு கூற்றறிக்கை நல்ல வடிவா எல்லாரும் பாடமாகி படித்த நாங்கள் திருஞான சம்பந்தர் அருளியது. இந்த திரு கூற்றறிக்கை முதல் செய்தது திருஞான சம்பந்தர் தான். அவரை பின்பற்றித்தான் நக்கீரரும் இந்த திரு கூற்றறிக்கை என்று 11ஆம் திருமுறையை செய்திருக்கிறார். இது எப்படி என்று சொன்னா, இந்த இறைவனது புகழ, அதாவது அவனது சிவபரத்துவத்தை விளக்கி கூறுற ஒரு அருமையான பாட்டு இது இந்த திரு கூற்றிருக்கை. இது தமிழுக்கு கிடைத்த அருமையான பிரசாதங்களில் ஒன்றான சித்திர கவிகளில் ஒன்றாகும். சித்திர கவியில இந்த சித்திர கவி இந்த ஒரு தமிழுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இந்த தமிழும் சைவமும் கொம்பும் கொடியும் போல வளர்ந்து வந்த ஒரு அருமையான எங்கட மொழி. அப்ப அதுல சித்திர கவியில கணக்க இருக்கு. ஆசுகவி, சித்திர கவி, மதுர கவி, வித்திர கவி என்று. அதுல இந்த திரு கூற்றறிக்கைய திருஞான சம்பந்தரும் சித்திர கவிலாம் படிச்சிருக்கிறார், நக்கீரரும் சித்திர கவிலாம் படிச்சிருக்கிறார். இது எப்படி என்றா மாலை மாற்று அது மாதிரி அப்படியானதுதான் இந்த சித்திர கவி. அப்ப இத சொல்றது ரத வந்தனம் என்றும் சொல்றதான். ரதம் ஏனென்றா இந்த இந்த திரு கூற்றறிக்கை இந்த பாட்டு ஒரு தேர் வடிவில ஏத்தி ரக்கி பாடுறது. அதாவது ஒன்றில இருந்து 7 வரை அலங்காரமாக பாடுவது. அப்ப இத திருஞான சம்பந்தர் படின இந்த திருஞான சம்பந்தர் பெற்ற பேரும் இதுக்குள்ள வருதுன்னு சொல்லிச்சுன்னா நான் இன்னும் பார்க்கல. அது மாதிரி முருகப்பெருமான புகழ்ந்த அருணகிரிநாதரும் 55 அடிகளில படித்தவர். ஆனா அவற்ற அருணகிரிநாதற்ற திருவள்ளுக்கூற்றறிக்கையில இந்த சரியான பொருட்சறிவு நிறைய இருக்குது அதுல. அப்ப இது திருவள்ளுக்கூற்றறிக்கை என்ற இறைவன்ற புகழை கிளறுவது என்று சொல்லலாம். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது அண்டிவாசிங்கோ திருவள்ளுக்கூற்றிருக்கை. திருவள்ளுக்கூற்றறிக்கை நக்கீரதேவனார் அருளி செய்தது. திருவள்ளுக்கூற்றிருக்கை என்பது முறைக்கவி ஓவிய பாட்டு வகைகளில் ஒன்று என்னும் எண்ணை முதலாக கொண்டு தொடங்கி படிப்படியே ஒவ்வொரு எண்ணாக கூட்டியும் அவ்வாறு ஒன்று முடிய குறைத்தும் இவ்வாறு 1 முதல் 7 எண்ண நிலையில் அமைந்த செய்யுள் எழுக்கூற்றிருக்கை என்று பெயர் பெறும். எழுக்கூற்றிருக்கை என்னும் ஓவிய பாட்டை முதலாக பாடியவர் திருஞான சம்பந்தரே. அதனை அடியொற்றி பாடப்பட்டதே ஆகும் இப்பாட்டு. உமையொரு வாகனாகிய சிவபெருமானுடைய அருருவத்தை தோற்றத்தினையும் அவ்விறைவன் உயிர்களுக்கும் பொருட்டு செய்தருடைய அருட்செயலையும் நக்கீரதேவ நாயனார் இத்திரு கூற்றறிக்கையில் இனிய முறையில் இயம்புகின்றார். திருச்சிற்றம்பலம். மேலவும் திருச்சிற்றம்பலம். ஓரிடம் பூயிருள்
ஆனை ஆயினை ஒன்று புரிந்து ஒன்று நீரிதழ் கொன்றை சூடினை மூவிலைச் சூலம் ஏந்தினை சுடரும் சென்னி மீமிசை இருகோட்டொரு மதி எழில்பெற மிசைச்சினை. ஓருடம்பில் ஆணும் பெண்ணுமாகிய 2 உருவம் உடையவன் ஆனாய். ஒன்றைச் செய்து அதிலிருந்து ஈரிதழ் கொன்றை சூடினை 3 இலைகளாகப் பிரிந்துள்ள சூலத்தைக் கையில் ஏந்தினை. ஒளிவிடும் தலையின் மேல் 2 முனைகளும் உயர்ந்து காணப்படும் பிறைச்சந்திரனை அழகு பெறச் சூடினாய். அதான் ஓர் உருவாயினை மானாங்காரத்தன்னு திருஞான சம்பந்தர் படிக்க அவர் அப்படி பார்க்க இவர் ஓர் உடம்பு ஈருருவாயினை என்று இவர் படிச்சிருக்கிறார். ஒரு கண இருதோள் செவியுற வாங்கி மூவையில் நாட்டிசை முரணரன் செகுத்தனை ஆற்ற முன்னறி பயந்தனை செறிய 2ம் நீக்கி ஒன்று நினைவோர்க்கு உறுதியாயினை. இது தொடர்ந்து முழு பாட்டும் ஆனா இவ்வியலங்களுக்கு பொருள் தாரத்துக்காண்டி பிரிச்சு தந்திருக்கணும். ஒப்பற்ற அம்பை இருதோள் செவியோடு பொருந்த இழுத்து திரிபுரங்களை 4 திசைகளிலும் கெடுமாறு அளித்தாய். பொருந்த முன் மாதிரியாகச் செய்தனை. நல்வினை தீவினை ஆகிய 2ஐ நீக்கி ஒன்றாகிய தெய்வத்தை நினைப்பவர்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கின்றாய். பிள்ளைங்க 601 மனம் வைத்து 2 நினைவினோர்க்கு முன்னறி உலகங்காட்டினை அன்னறி 4என ஊறி தோற்றினை சொல்லும் 5 அறவசைத்து அசைந்தனை அறவசைத்து அசைந்தனை. அந்நெறி ஒன்றேயாம், அந்த நெறி ஒன்றேயாம். 2 நினைவு இல்லாதோர்க்கு, அதாவது ஒரு மனப்பாடு உடையவர்களுக்கு வீடு வேற்றினை காட்டினை. அந்நெறி 4 யுகங்களை உண்டாக்கினாய். சிறப்பாக சொல்லப்படும் 5 நாகத்தை கட்டிக்கொண்டு ஆடினாய். நான் முகன் மேன்முகம் கபாலம் மேந்தினை நூல் முகமும் முப்புரி மார்பில் இருவர் அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவன் நின்னாதி காணாதிருவர் மூவுலகுழன்று நாட்டிசை உளிதர 5 அழலாய்த் தோன்றினை. பிரமனது மண்டை ஓட்டை பிச்சே பாத்திரமாக ஏத்தினை. மார்பின் முப்புற நூலை அணிந்தனை. 4முகன் திருமால் ஆகிய 2 அங்கத்தினையும் ஒருங்கே ஏந்தினாய். அதற்கு காயாரோகண திருக்கோலம் என்று பெயர். உன்னுடைய ஆதியை காணாமல் பிரமனும் திருமாலும் 3 உலகங்களிலும் சுற்றி 4 திசைகளிலும் அசைய அழகிய பெருமலையின் தீயாய்த் தோன்றினை. இது நடைபெற்றது திருவண்ணாமலையில். 6 நின் சடையது 5 நின் நிலையது 4 நின் வாய்மொழி 3 நின் கண்ணே 2 நின் குளையே 1 நின் நேரே. நல்லா இருக்கு படிக்க. கங்கை உன் சடையில் உள்ளது திரு 5 எழுத்து, அதாவது பஞ்சாட்சர மந்திரம் உன் நிலையாகும். உன் வாய்மொழி 4 வேதங்கள் 3ஆக உள்ளவை. உன் கண்களே 2 நின் குலைகளே 1ஆக உள்ளது உன் வாகனமாகிய காளையே. ஆஹா. ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருகளிற்று உரிவை போர்த்தனை நெருங்கி மூர்த்தி 4 ஐம்புலன் அடக்கி அறுதொழிலார்க்கு உறுதி பயந்தனை. ஒன்றிய காட்சியை கண்டு உமையவள் நடுங்க பெரிய யானத்தோலை போர்த்தி கொண்டாய். நெருங்கி முத்தியை வளர்த்து 4 ஓதி ஐம்புலன்களை அடக்கி 6 தொழிலாளர்களுக்கு உறுதியான நன்மைகளை செய்யும். நன்றியில்லா ஏழில் இன்னரம்பு இசைத்த
உரைத்தனை ஆறில் அமுதம் பயந்தனை ஐந்தில் விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை ஆல நீழல் அன்றிருந்து அறநெறி நால்வர் கேட்க நன்கினது உரைத்தனை ஏழாகிய இனிய நரம்புகளை இசைத்தாய் ஆறில் அழுத்தத்தை கொடுத்தாய் ஐந்தில் அமுதத்தை கொடுத்தாய் ஐந்தில் விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை கல்லான மரத்தில் நிழலில் தட்சணாமூர்த்தியாக எழுந்தருளி அறநெறியை நால்வர் கேட்க நன்கு இனிது உரைத்தனை. நன்றி இல்லா முன்னீர் சூர்மாக்கு கொன்று அங்கு இருவரை எறிந்த ஒருவன் தாதையொருமிடற்று இருவடியாயினை கடலில் நன்றி இல்லாத சூரபதுமன் மாவடியாக நின்றபோது அவனை கொன்று அங்கிருந்த இருவரையும் அளித்த முருகக்கடவுளது தாதையே ஒப்பற்ற கண்டத்தையுடைய இருவடிவாயினை அதாவது இருநிறம் கழுத்து கருநிறம் உடல் செந்நிறம். முதல் கூடிக்கொண்டு போய் இப்ப குறைஞ்சு கொண்டு வருது. தருமம் மூவகை உலகம் உணர கூறுவை நால்வகை இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை ஐங்கனை அவனொடு காலனை அடர்த்தனை அறுவகை சமயமும் நெறிமையில் வகுத்தனை ஏழின் ஓசை ராவணன் பாட தாழ்வாய் கேட்டவன் தலையளி பொருந்தினை மூவகை தருமத்தையும் உலக உணர கூறுபவை நால்வகை இலக்கியங்களை நலத்தக மொழிந்தனை காமனோடு அவனையும் அளித்தனை அறுவகை சமயமும் முறையாக வகுத்தனை ஏழுசியோடு ராவணன் பாட அமைதியாக இருந்து கேட்டு அவனது வேண்டுகோளை பூர்த்தி செய்தாய். ஆரிய சிந்தையாகி அங்கதி தேரோடு திசை செல விடுத்தோன் நாட்டோள் நலனே நந்தி இங்கு இருடி என்று ஏற்ற பூதம் மூன்றுடன் பாட இருகண் மந்தை ஒரு கணம் கொட்ட மட்டு விரியலங்கள் மலைமகள் காணா நட்டம் ஆடிய நம்ப அதனால் மனம் சாந்தம் அடைந்த ஐந்து கதியில் செல்லும் தேரோடு எல்லா தெருக்களிலும் விஷயம் செய்ய அனுப்பியது. 4 தோள்களை உடைய உனது நலனாகும் நந்தி பிரிங்கி முனிவர் என்று ஏற்ற பூதம் 3 பாட இருகண் மொத்தை என்ற தோற்கருவி ஒரு கணம் கொட்டவும் தேன் பிளிட்டும் மாலை அணிந்த உமையவள் காண நடனமாடிய அதனால் சிறியேன் சொன்ன அறிவில் வாசகம் வரிதென கொள்ளாயாகல் வேண்டும் வெறிகமிழ் கொன்றையொடு வெண்ணிலவு அணிந்து கீதம்பாடிய நல் பாதம் சென்னியில் பெறவுவன் பணிந்தே. சிறியேன் சொன்ன பொருளற்ற வாசகம் சிறப்பில்லாதது என்று விட்டு விடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் வீசும் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து கீதம்பாடிய அண்ணலே உன் பாதங்களை பணிந்து துதிக்கின்றேன். இனி வெண்பா பணிந்தேன் நின் பாதம் பரமட்டிவாள் நீறு பாதம் பரமே இட்டு பரமேடிட்டி அதை பிரிக்க முடியாம இருக்கு. பாதம் பரமே இட்டி பால் நீறு பணிந்து ஆனவாயில் அமர்ந்தாய் தனிந்தன் மேல் மெய்யறிவு தீர பணித்தருளு வேதியனே ஐயிற ஒன்றின்றி அமர்ந்து பரமேட்டி உன் பாதங்களை பணிந்தேன். பரமேட்டி இந்த பரமேட்டி என்றதை வேற கூப்பிட்டு வேற பரமனே என்ற மாதிரி பரமேட்டி என்று கூப்பிட்டு உன் பாதங்களை பணிந்தேன். பால் போன்ற வெண்ணீறு அணிந்து மதுரையில் அமர்ந்தாய் கோபம் தணிந்து என்மேல் நெற்றிக்கண் பார்வையினால் உடம்பு முழுவதும் உண்டாகி எரிச்சல் தீர பணித்தருள்வாய் வேதியனே சந்தேகம் ஏதுமின்றி அமர்ந்த அருள் செய்வாய் என்றபடி.
முடிந்தது, இனிதே நிறைவு பெற்றது. இனிமையான அருமையான பாடல்களுடன் அருமையான கருத்துக்களுடன் அது நிறைவேற்றது. இப்ப பெருந்தேவ பாணி, அதாவது நக்கீர தேவநாயனார் அருளி செய்தது. இந்த பெருந்தேவ பாணி என்றா இப்ப எங்களுக்கு பாணி என்றா கையண்டு தெரியும், அது ஒரு இசைப்பாட்டுன்னு சொல்றதாம். மற்றது பண்ணோடு உடையதென்றும் சொல்றதாம். பிறகு பாணியன்னா முன்னிலையில் நின்று தெய்வத்தை போற்று பாடுவது. தொல்காப்பியத்துல பாணி என்றது முன்னுக்கு நின்று தெய்வத்தை போற்றி பாடுவது பாணி. மற்றது இது என்னுடைய பாணி என்று சொல்றவதானே, யாரும் செய்தேன் இப்படி செய்யறேன் அதுதான் என் பாணி என்று சொல்லுவோம். அப்படியும் என்ற பழக்க வழக்கம் அப்ப அந்த பாணியில அவரை போல அவற்ற பாணியில செய்யறேன்டா அவரை போல செய்யறேன்டா. மற்ற பாணனுக்கு எதிர்கருத்து அந்த பெண்பால் ஆண்பால் பாணனண்டா பெண்பால் பாணி, அப்படி பல மாதிரி எடுக்கலாமா. அப்ப அந்த பாணி பல கருத்துக்களை உடையது. இஞ்ச அந்த இசைப்பாட்டு பண்ணோடு கூடியது, தெய்வத்தை போற்றி பாடுறது, அப்படி பல வகையும் எடுக்கலாமா. அப்ப இந்த பெருந்தேவரண்டா பெருந்தேவபாணி, அதாவது உயர்ந்த தேவர்களுக்கு எல்லாமான சிவபெருமான். பெருந்தேவ என்றா இந்த தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த சிவபெருமானை, அதாவது 1008 அர்ச்சனை செய்து, இதுல பிரிச்சு பார்த்தாலும் 108 சாரி not 1008 108 அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதாக உள்ளதாம். அதாவது இது நாங்கள் அர்ச்சனை செய்யும் போது இத படிக்கிறது எவ்வளவு நல்லதாம், எவ்வளவு இறைவனை புகழ்ந்து படிக்கிற ஒரு அருமையான பாட்டாம். அப்ப இங்க பாருங்க, சூலபாணியை நமோ நம, சுடர்தரு வடிவனை நமோ நம, நீலகண்டனை நமோ நம, நெற்றியோர் கண்ணனை நமோ நம, பால்வு எண்ணீட்டனை நமோ நம, பரமஜோகியை நமோ. இப்படி படிக்க இன்னும் நல்லா இருக்குமென்று ஒரு ஆள் அதில் சொல்லி இருந்தவர். சரி, திருச்சிற்றம்பலம். தனா படியுங்கோ. தேவபாணி தேவபாணி நக்கீர தேவபாணி நக்கீர தேவநாயனார் அருளி செய்தது. தேவபாணி என்பது இசைப்பாவகைகளில் ஒன்று. இது பெருந்தேவபாணி எனவும் சிறுதேவபாணி எனவும் இருவகைப்படும். நக்கீர தேவ நாயனாரால் பாடப்பெற்ற பெருந்தேவபாணி 67 அடிகளால் நீண்ட பெருமையுடையதாய் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி அப்பெருமானுடைய திருவருள் திறத்தை பண்பொருந்த பரவி போற்றுவதாகலில் பெருந்தேவபாணி என்று பெயர் பெற்றது. திருச்சிற்றம்பலம். சூலபாணியை சுடதரு வடிவினை, நீலகண்டனை நெற்றியோர் கண்ணனை, பால்வெண் நீற்றனை பரமயோகியை, காலனை காய்த்த கரை கண்டனலை, நூலணி மார்பனை நுண்ணிய கேள்வியை, சூலமேந்திய கையை உடையவனாக இருக்கின்றாய், ஒளி பொருந்திய வடிவம் உடையவனாக இருக்கின்றாய், நீலகண்டத்தை உடையவனாக உள்ளாய், நெற்றியிற் கண்ணை உடையை, பால் போன்ற திருநீட்டை உடையை, பரம யோகியாகவும் உள்ளாய். நீ காலனை கோபித்த நீலகண்டன், மார்பில் முப்புரி நூலை அணிந்துள்ளாய், நுண்ணிய கேள்வி ஞானம் உடையாய். கோலமேனியை கொக்கரை பாடலை, வேலுடை கையனை விண்டோய் முடியனை, ஞாலத்தீயினை நாதனை காந்தனை, தேவதேவனை திருமறு மார்பனை, காலமாகிய கடிகமிழ் தாரணை, அழகிய திருமேனியை உடையாய், இசைக்கருவியோடு பாடும் வெள்ளமையுடையாய், உடையை சூலத்தை ஏந்திய கையினையுடையாய், விண்ணில் தோய்கிற முடிய உடையவனாக இருக்கிறாய், அக்கினி தேவனை காய்ந்தனை, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக உள்ளாய், திருமாலாகி இருக்கிறாய், காலத்தையே மனம் பொருந்திய மாலையாக கொண்டுள்ளாய். நன்றி. வேதகீதனை வெண்டலை ஏந்தியை, பாவநாசனை பரமேஸ்வரனை, கீதம்பாடியை கிளர்பொறி அரவனை, போதனி கொன்றன்
போதனி கொன்றையும் புண்ணிய ஒருவனை ஆதிமூர்த்தியை அமரர்கள் தலைவனை. தெளிவுரை. வேத கீதனாகியுள்ளாய், பிரமனது மண்டையோட்டை ஏந்தியுள்ளாய், பாவங்களை நாசம் செய்கின்றாய், பரமேஸ்வரனாக உள்ளாய், கீதம் பாடுகின்றாய், புள்ளிகளை உடைய பாம்பை உடையாய், கொன்றையணியும் புண்ணியனாக உள்ளாய், ஆதிமூர்த்தியாகவும் தேவர்கள் தலைவனாகவும் இருக்கின்றாய். சாதிவானவர் தம்பெருமாண்டனை வேத வித்தையை விடையுடையண்ணலை ஓத வண்ணனை உலகத்தொருவனை நாதனாகிய நன்னறிப் பொருளை மாலை தானெறி மயானத்தாடியை பிரிவுகளை உடைய வானவர் தலைவனாகவும் வேத விற்பனனாகவும் உள்ளாய், காளையை வாகனமாக உடையை ஓத வண்ணனாகவும் உலகத்தொருவனாகவும் உள்ளாய், நாதனாகவும் நன்னறிப் பொருளாகவும் இருக்கின்றாய், மாலையில் எரிகின்ற மயானத்தில் ஆடுகின்றாய். வேலை நஞ்சினை மிக அமுதாக்கியை வேத வேள்வியை விண்ணவர் தலைவனை ஆதிமூர்த்தியை அருந்தவ முதல்வனை 1000 அறிவறியானை பேயுரு தந்த பிறையணி சடையனை கடலில் இருந்து எழுந்த நஞ்சினை சிறந்த அமுதமாக செய்தாய், வேத வழியாகவும் விண்ணவர் தலைவனாகவும் உள்ளாய், ஆதிமூர்த்தியாகவும் அருந்தவ முதல்வனாகவும் இருக்கின்றாய், காரைக்கால் அம்மையாருக்கு பேயுரு தந்த பிறையணி சடையனாயும் இருக்கிறாய். மாசரு சோதியை மலமகள் கொழுனனை கூறிய மழுவனை கொலற்கருங்காலனை சீரிய அடியார் சென்றொள் சிவனை பூதி பையனை புண்ணிய மூர்த்தியை பீடுடையாற்றை பிராணி தலைவனை குற்றமற்ற சோதி வடிவாக உள்ளாய், பார்வதி தேவியின் கணவனாகவும் கூறிய மழுவாளை உடையவனாகவும் கொள்வதற்கு அறிய நமனையும் உன்னுடைய சிறப்பமைந்த அடியால் அடித்து பிறகு அருள் செய்து சிவனாகவும் இருக்கின்றாய், திருநீற்று பையை உடையாய், புண்ணிய மூர்த்தியாகவும் உள்ளாய், பெருமை பொருந்திய கங்கை ஆற்றை சடையில் அணிந்தவனாயும் இருக்கின்றாய். நீடிய நிமலனை நிறைமலை மறை பொருளை ஈசனை இறைவனை ஏறில் பெருமையை நேசனை நினைப்பவர் நெஞ்சத்துள்ளனை தாதனி மலரனை தருமனை பிரமனை காதனை குளையனை களிற்றின் நுரியனை பெரிய குற்றமற்றவனாய் விளங்குகின்றாய், நிறைந்த வேத பொருளாகவும் ஈசனாகவும் இறைவனாகவும் முடிவில்லாத பெருமை உடையவனாகவும் விளங்குகின்றாய், நேசனாகவும் நினைப்பவர் நெஞ்சத்தில் நினைத்திருப்பவனாகவும் உள்ளனை, மகரந்தத்தோடு கூடிய மலரனை அணிபவனாகவும் தர்மஸ்வரூபனாகவும் பிரம்மனாகவும் காதுகளில் குளையினை உடையவனாகவும் யானை தோலை போட்டவனாகவும் உள்ளனை, சூழ்ச்சடை புனலனை சுந்தர விடங்கனை தார்மலர் கொன்றை தயங்கு மார்பனை வித்தக விதியனை தீதமர் செய்கை திரிபுரம் எரித்தனை பிரமன் பெருந்தலை நிறைவதாக கருமன் செந்நீர் கபாலம் நிறைத்தனை சடையில் சங்கையை உடைய சுந்தர விடங்கனாகவும் இருக்கின்றாய், கொன்றமலர் மாலையை மார்பில் தரித்துள்ளாய், அறிவுள்ள விதியனாகவும் குற்றமற்ற செய்கைகளோடு திரிபுரங்களை எரித்தனை பிரமனுடைய மண்டையோடு நிறைவதற்காக திருமாலின் குருதிய அந்த கபாலம் திறத்த. ஐயோ கடவுள், நிறைத்த கவால செந்நீர் நின்றும் உரைத்த உருவார் ஐயனை தேற்றினை தேவரும் அசுரரும் திறம்பட கடைந்த ஆர்வமும் நஞ்சம் அமுதமாக்கினை நஞ்சம் அமுதமாக்கினை. கவாலம் நிறைந்த குருதி நின்ற பிறகு உரைத்த ஒருவர் ஐயனை தோற்றுவித்தாய், அதிலேதான் ஐயனார் வந்தது. தேவர்களும் அசுரர்களும் திறம்பட கடைந்த
ஆர்வத்தில் வெளியான விடத்தை அமுதமாகச் செய்தன. கடைந்த ஆர்வமுன் ஆர்வமுன் அஞ்சம். பெரியா அரசர்களும் கடைந்த திறம்பட கடைந்த ஆர்வத்தில் வெளியான விடத்தை அமுதமாகச் செய்தனை. ஈரமில் நெஞ்சத்து ராவணன் தன்னை வீரமளித்து விரல்வாள் கொடுத்தனை திக்கமர்து வரும் திருந்தாச் செய்கை தக்கன் வேள்விய தளரச் சாடினை வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புதன் நீயே பண்ணியன் நீயே பழம்பொருள் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே வாளியும் நீயே வரதனும் நீயே நெஞ்சில் இரக்கமில்லாத இராவணனது வீரத்தை அழித்து வெற்றி பொருந்திய வாளை கொடுத்தனை. திக்குகளில் அமர்ந்த தேவர்களும் திருந்தாத செய்கையுடைய தக்கனும் செய்த வேள்வி தளர்ந்து ஒளியுமாறு ஒளித்தாய். நீதியும் நீயே நிமலனும் நீயே புண்ணியனாகவும் புனிதனாகவும் உள்ளாய். பன்னியம் நீயே பழம்பொருள் நீயே ஊழியம் உலகமாகவும் உள்ளாய். வாலியும் நீயே வரதனும் நீயே. சிவநிதி படிக்க போறீங்களா? படியுங்க இன்னொரு பாட்டு. சிவநிதி படியும். தேவரன் நீயே தீர்த்தமன் நீயே மூவரின் நீயே முன்னறி நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே தேவர்களாவும் தீர்த்தமாவும் உள்ளவன் நீயே மூவரும் முன்னறியின் நீயே மால்வரையும் மறிகடலின் நீயே இன்பமாகவும் துன்பமாகவும் உள்ளவன் நீயே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றாய். விண்ணுதற் பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முத்தியும் நீயே சொலற்கருந்தன்மை தொல்லோய் நீயே ஆதலால் கூடலால வாய்க்குவன் ஆவது அறியாது அருந்தமிழ் படித்தன அடியேன் ஈண்டிய சிறப்பின் இணையடி கீழ் நின்று வேண்டும் மதிவினில் வேண்டுவன் விரைந்தே. விண்முதலாகிய 5 பூதங்களும் நீயே புத்தியாகவும் முத்தியாகவும் உள்ளவனும் நீயே சொல்வதற்கு அரிய தன்மைகளுடைய வளமை உடையவன் நீயே ஆதனால் மதுரை கோயில் கொண்டுள்ள குவனே ஆவது அறியாது அருந்தமிழ் புகழ்ந்து போற்றவில்லை. ஆவது அறியாத அருந்தமிழை புகழ்ந்து போற்றவில்லை அடியேன் பொருந்திய சிறப்போடு உன் 2 அடி கீழ் நின்று வேண்டியவற்றை இனி விரைந்து வேண்டுவேன். விரைந்தேன் மற்று எம்பெருமான் வேண்டியது வேண்டாது இகழ்ந்தேன் பிழைத்தேன் அடியேன் விரைந்தென் மேல் சீற்றத்தை தீர்த்தருளும் தேவாதி தேவனே ஆற்றவும் செய்யும் அருள். விரைந்தேன் பெருமான் வேண்டியதை வேண்டாமல் இகழ்ந்து விட்டேன். அதாவது நீ நெற்றிக்கண்ணை காட்டிய போது இகழ்ந்து தவறு செய்து விட்டேன். அப்படியே விரைந்து என் மேல் உள்ள கோபத்தை தீர்த்து அருள்வீராக. தேவாதி தேவனே நீ செய்யும் அருள் சீற்றத்தை தீர்த்தருள்தலே என்க. திருச்சிற்றம்பலம். என்ன படிச்ச நாங்கள்? தேவபாணி பெருந்தேவபாணி இனிதுடன் நிறைவுற்றது. திருச்சிற்றம்பலம். இனி நாங்க பிரசாதம் கோப பிரசாதம் என்றா இது எப்படி எடுக்கணுமாமண்டா அறக்கருணை மரக்கருணை. அறக்கருணை என்றா பிரசாதம் நல்லதெல்லாம் செய்வாராம் இறைவனுங்களுக்கு. கோப பிரசாதம் என்றா அது மரக்கருணையை தந்து அது கொஞ்சம் தீங்க இருந்தாலும் மரக்கருணையை தந்து எங்களுக்கு அருள் செய்வாராம். அப்ப அதுக்காகத்தான் இந்த கோப பிரசாதம் என்ற இவர் அருளி செய்திருக்கிறார். மிக மிக
அருமையான இதுகள் இப்போ நயன்மார்களை வச்சு நல்ல அழகா இதை செய்திருக்கிறாருன்னு சொல்லி இதுகளை படிக்கிறதுக்கு நாங்கள் இது எங்களுக்கு ஒரு கொடை இருந்தபடியாக தானே இதுகளை நாங்கள் அறிஞ்சு அலசியாராயிரம் அவ்வளவு அருமையான பதிகங்கள் என்று சொல்லி அதில் அந்த அவர் சொன்னார் ஒரு ஸ்பீக்கர் நல்ல ஃபேமஸ் ஆனவர். அவ கோப பிரதாசன் நக்கீர தேவநாயனார் அருளி செய்தது. அருட்கடலாகிய சிவபிரான் உயிர் தொகைகளின் மாட்டு பேரருள் படைத்தவர். அருளை வடிவமாக அமைந்த அப்பெருமான் யாவர் மாட்டேனும் சினங்கொள்வாராயின் அச்சினமும் மக்களின்பாற் கொண்ட பேரருள் திறத்தின விளைவே ஆகும். அச்சினம் அவ்வுயிரை ஒருத்து நல்வழிக்கண் செலுத்துதல் பொருட்டு அமைந்ததாகலின் அதனையும் அருட்பேறு என்றே கூறுதல் வேண்டும். சிவபிரான் சிலரிடத்து சினாருள் கொண்டு செய்த திருவருத்திரத்தை விளக்குவது கோப பிரசாதம் என்னும் இத்திருப்பாடு. எங்களோட பெற்றோர்கள் எங்களை தண்டிக்கணுமெண்டா அது எங்களுக்கு அடிக்கணும் பேசணுமெண்டா எங்களை திருத்தி நல்வழிப்படுத்து. அது மாதிரிதான் வெறும் சில நேரம் எங்களுக்கு அந்த கோபத்தை காட்டும். கசப்பான மருந்த தாரது எங்கட நோயில நீக்கத்தான் ஏதாவது அந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டங்களை தாரது எங்கட நன்மைக்குத்தான். தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே வெண்திரை கருங்கடல் மேல் துயில் கொள்ளும் அண்டவாணனுக்கு ஆளி அன்று அருளியும் உலகம் மூன்றும் ஒருங்குடன் படைத்த மலரோன் தன்னை வான் சிரம் அறிந்தும் தவறு பெரிதானது தவறு பெரிதானது வள்ளியதிரையுடைய கருங்கடல் மேல் துயில் கொள்ளும் திருமாலுக்கு சக்கரதாயுதத்தை அன்று அருள் செய்து மூன்று உலகங்களையும் ஒரே சமயத்தில் படைத்த பிரமனது தலையை அறிந்தும். அப்ப திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்த மாதிரி பிரமாவுக்கு தலையை அப்ப இங்க அறக்கருணையும் மரக்கருணையும் வந்திருக்குது ரெண்டும். அதுதான் அந்த கோப பிரசாதம். படிங்க. காண வேடுவன் கண் பறிந்து அப்பவான நாடு மற்றவர்க்கு அருளியும் கடிபடு பூங்கனை காமனார் உடல் பொடிபட விழித்தும் பூதலத்து இசைந்த மானுடனாகிய சண்டியை வானவன் ஆக்கியும் காட்டு வேடுவனாகிய கண்ணப்ப நாயனார் அன்பு கொண்டு கண்ணை பெய்த்து அப்ப அவனுக்கு வானநாடு வரல் செய்தும் மனமுள்ள மலரம்புகளை உடைய மன்மனது உடல் சாம்பலாகும் நெற்றிக்கண்ணை திறந்தும் இவ்விழவிற்கு ஏற்ற மனிதர்களாகிய சண்டிகேஸ்வரரை தேவன் ஆக்கியும் மரக்கருணை அங்க இவருக்கு செய்து போட்டேன். மென்மதனுக்கு வந்து மரக்கருணை செய்துட்டார், மற்ற 2 பேருக்கும் மரக்கருணை நன்றி. அப்படித்தானே? அப்படித்தான். அவர் முதல் அவருக்கு அறக்கருணை செய்தவர். இவர் மன்மதன் கெட்ட வேலையால அவருக்கு மரக்கருணை அவரை தண்டிச்சு பேர்ந்து அவருக்கு அருள் செய்தார். மறிகடலுலகின் மண்ணுயிர் கவரும் கூற்றவன் தனக்கோர் கூற்றவனாகியும் கடல்படு நெஞ்சம் கண்டத்தடக்கியும் பரிவரை சிலையாய் பந்தல் பாந்தல் நானா திரிபுரமெரிய ஒருகனை துறந்தும் கடலால் சூழப்பட்ட உலகின் மண்ணுயிர்களை கவரும் கூற்றவனாகியும் கடலில் தோன்றிய விடத்தை கழுத்தில் நிறுத்தியும் மேருமலையை வில்லாக விசு ஆதிசீடனை நானாகவும் கொண்டு திரிபுரம் எரிய ஒரு கணையை செலுத்தியும் தற்கொண்டு அறிந்த சாக்கிய நண்பு தற்கொண்டு இன்னருள் தான் மிக அளித்தும் கூற்றெனத் தோன்றியும் கோளறி போன்றும் தோற்றிய வாரணத்து இருறி போர்த்தும் கற்கொண்டிருந்த சண்டீஸ்வர நாயனாரின் அன்பை இதுல சாக்கிய நாயனார் என்று வந்திருக்கணும். சண்டேஸ்வரர் 2 போட்டிருந்தாங்க. கற்கொண்டு அறிந்த சாக்கிய நாயனாரின் அன்பை ஏற்று இன்னருள் செய்தும் எமனைப் போலவும் சிங்கம் போலவும் தோன்றிய யானையின் தோலை உரித்து போர்த்தியும் நெற்றிக்கண்ணன் நிர்வியம் 4 நாட்டான தீஞ்சுவர்க்கு அருளியும் நாட்டா நந்தீஸ்வரருக்கு 4 நாட்டா நந்தீஸ்வரருக்கு அருளியும் அறிவின்னோரா அரக்கனாருடல் நிற நிற இருதர ஒரு விரல் ஒன்றியும் நெற்றிக்கண்ணன் நீண்ட புயம் 4 நந்தீஸ்வரருக்கு அருளியும் அறிவில்லாதவனாகிய இராவணனது உடல் நொறுவென்று முறிய கால் விரலால் ஒன்றினால் ஊன்றியும் அந்த பாடி
கைலா வலி கிளப்ப பார்த்து வருதான் அவர் ஒரு விரலால அமர்த்தி ரெண்டையிலும் போய் முடிச்சு விட்டார். அறக்கருணை ரெண்டும் வந்துட்டு. வந்துடுச்சு. திருவுருவத்தொடு செங்கண்ணேறும் அரியன திந்திரள் அரசனுக்கு அருளியும் பல்கதியுறவோன் பற்கடப்பாய்ந்து மல்கு விருங்கு இருடிக்கு மாவரம் இந்தும் தக்கன் வேள்வி தகைகிடச் சிதைத்தும் மிக்க வரம் நந்தி மாகாளர்க்கு அருளியும் திருவுருவத்தோடு நந்தி மாகாளர்க்கு நந்தி மாகாளர்க்கு அருளியும் திருவுருவத்தோடு செங்கண்ணேறும் அரியன திண்டிறல் அரசனுக்கு அருளியும் பல கதிர்களை உடைய சூரியனுடைய பல்லை உடைத்தும் பிரிங்கி முனிவருக்கு பெரிய வரத்தை கொடுத்தும் தற்சனது யாகத்தை அளித்தும் மிக்க வரத்தை நந்திக்கும் மாகாளர்க்கும் அருளியும். செந்தி கடவுள் தன் கரதலம் செற்றும் பைந்தார் நடும்படை வார்த்ததற்கருளியும் கதிர்மதி தனையோர் காட்பயன் கடுத்து நிதி பயில் குபேரற்கு நீள் நகரீந்தும் சலந்தரன் உடலந்தான் மிகத் தடிந்தும் அக்கினி தேவனது கைகளை சிதைத்தும் பார்த்தனனுக்கு தாரன் இந்த பாசுபத கணையை கொடுத்தும் சந்திரனது உருவில் காட்பங்கு குறைத்து குபேரனுக்கு வடதிசையில் உள்ள அழகாபுரி என்னும் பட்டத்தை ஈந்தும் சலந்திரனது தோள்களை வட்டியும். மறவையில் மார்க்கண்டேயனுக்கு அருளியும் தாருகற்கொள்ளமுன் காளியை படைத்தும் சீர்மெறி சிலந்திக்கு இன்னரசு அளித்தும் கார்மெலி உருவை கருடனை காய்ந்தும் ஆளின் கீழ் இருந்து அருணறி அருளியும் வேதம் பயில மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தும் தாரகனை கொல்ல முன்பே காளியை படைத்தும் சீர்மெறி சிலந்திக்கு இன்னரசு அளித்தும் கார்மெலி உருவ கருடனை காய்ந்துண்டா கோவித்தும் கல்லால நிழல் இருந்து நால்வருக்கு உபதேசம் செய்ததும். இன்னவை பிறவும் மங்கள் ஈசன் கோவ பிரசாதம் கூறும் காலை கடிமலர் இருந்தோன் கார்கடற்கிடந்தோன் புடமுரு சோலை பொன்னகர் காப்போன் உரைப்போராகிலும் ஒன்கடல் மாநீர் அங்கை கொண்டு இறைக்கும் மாதர் போன்றுளர். இது போன்ற பிறவும் எங்கள் ஈசன் கோப பிரசாதங்களாகும். இன்னும் இது பற்றி சொல்ல வேண்டுமானால் நான்முகனும் திருமாலும் இந்திரனும் பற்றி உரைக்க கடல் நீரை உள்ளங்கையினால் இறைக்கும் அறிவில்லாதவர் இருக்கின்றனர். எங்களைத்தான சொல்ல கடல் நீரை உள்ளங்கையால அழி இல்லா பண்ணேன் மேலால் ஒடுங்கா பெருமை உம்பர் போனே அடங்கா இம்புலத்தறிவில் சிந்தை கிருமி நாவாட் கிளத்தும் பெறமே அதாகன்று ஒரு வகை தேவரும் இருவகை திறமும் குறியாத பெருமையினை உடைய தேவர்கள் நான் தலைவனை அடங்காத அம்புலத்து அறிவில் சிந்தை கிருமி நாவாட் பேசும் பெருமை ஆகும். அதுவும் அல்லாமல் ஒரு வகை தேவரும் இருவகை திறமும் கொண்ட மூவகை குணமும் 4 வகை வேதமும் 5 வகை பூதமும் 6 வகை இரதமும் 7 வகை ஓசையும் 8 வகை ஞானமும் 9 வகையாம் ஒன்மலர் சிறப்பும் 10 வகையும் ஆகிய வரமென. இதுல அப்படி ஏறுவமா போகுது. 3, 4, 5. மூவகை குணமும் 4 வகையான வேதங்களும் 5 ஐம்பெரும் பூதங்களும் 6 வகையான சுவைகளும் 7 வகையான ஓசைகளும் 8 வகையான ஞானமும் 9 வகையாக உள்ள ஒளியுள்ள மலர்களின் சிறப்பும் 10 வகையாக உள்ள பரமனை. இன்பனைவோர்க்கு என்னிடை அமுதினை செம்பொனை மணியினை தேனை பாலினை தஞ்சமன்றொழுகும் தன்னடியார்தம் நெஞ்சம் பிரியா நிமலனை நெடியர் செந்தளற்பவளச் சேணுரு வரையனை. இன்ப வடிவாக உள்ளவனை நினைவோர்க்கு என்னிடை அமுதம் போன்றவனை செம்பொன் மணி தேன் பால் ஆகியவற்றை தஞ்சமன்று ஒழுகும் சிவனடியார்க்கு நெஞ்சத்து நின்றும்
பிரியாதிருக்கின்ற நிமலனை நீடிய செந்தளற் பவளச் சேணுறு வரையனை கைலை வாசனை. முக்கச்செல்வனை முதல்வனை மூர்த்தியைக் கள்ளங்கை விட்டுள்ள மது உருகி கலந்து கசிந்து தன் கடலினை அவையே நினைந்திட ஆங்கே தோன்றும் நிமலனை தேவதேவனை திகழ் சிவலோகனை. 3 கண்களுடைய செல்வனை முதல்வனை மூர்த்தியை கள்ளங்கை விட்டு உள்ளமது உருகி கலந்து கசிந்து தன் கடல் இணைகளை நினைந்திட அங்கு தோன்றும் குற்றமற்றவனை தேவதேவனை திகழ சிவலோகனை. பாவநாசனை படரொளி உருவனை வேதியர் தோழி மெல்லியல் கூற்றனை தாயாய் மன்னுயிர் தாங்கும் தந்தையை சொல்லும் பொருளும் ஆகிய சோதியை கல்லும் கடலும் ஆகிய கண்டனை. பாவங்களை நாசம் செய்பவனை பிரகாசமான உருவம் உடையவனை மூங்கில் போன்ற தோழருடைய மாதேவியார் இடப்பக்கத்தில் வைத்துள்ளவனை தாய் போல் இருந்து நிலவெற்ற உயிர்களை தாங்கும் தந்தையை சொல்லும் பொருளும் ஆகிய ஒளிவடிவினனை மலையும் கடலும் ஆகிய நீலகண்டனை. எல்லாம் அவர்தான் என்ற ஒரு சொல்ல தோற்றம் நிலையீராகிய தொன்மையை நீட்டிடைத் திகழும் நித்தனை முத்தனை வாக்கும் மனமும் இறந்த மறையனை பூக்கமல் சடையனை புண்ணியநாதனை இனியதன்மையன் அறியவன். தோன்றுதல் நிற்றல் அழித்தல் ஆகிய பழமையை திருநீறு திகழும் நித்தனை முத்தனை வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாமல் மறைந்து நிற்கும் மெப்பொருளை பூக்கமல்கின்ற சடையனை புண்ணியநாதனை எத்தன்மையுடையவன் என்று அறிய முடியாது. தனை முன்விட்டு தாமற்று நினைப்போர் மாமுயல் விட்டு காக்க வின்போம் கலவர் போலவும் விளக்கங்கிருப்ப மின்மினிகவரும் அளப்பெரும் சிறப்பில்லாதர் போலவும் தனை முன்விட்டு வேறு கடவுளர்களை நினைப்போர் மாமியல் விட்டு காக்க வின்போன்ற கீழ்மக்கள் போலவும் விளக்கு கையில் இருக்க மின்மினி கவரும் அளப்பெருஞ்சிறப்பிற அறிவில்லாதவர் போலவும். அதென்ன மாமியல் விட்டண்டா பெரிய முயலை விட்டு போட்டு காக்கையை தேடி கொண்டு போன மாதிரி. முயல் நல்ல சாமான் தானே வேட்டையில போவைக்கு அதை கைவிட்டுட்டு காக்கைக்கு பின்னால போறது இளிமத்தனமா. அதுபோல விளக்கு கையில் இருக்க மின்மினி பூச்சியை போய் பாக்குறேன். நல்ல விளக்கு கையில இருக்க மின்மினி பூச்சியை கவரும் அளப்பெருஞ்சிறப்பு தன்னை முன் விட்டு வேறு கடவுள நினைப்புற மாதிரி மாமியலை விட்டுட்டு காக்கைக்கு போறோம் புறத்தால போற மாதிரியும் கையில நல்ல வச்சுக்கொண்டு இந்த மின்மினி பூச்சிக்கு அணிச்சப்பட்டோண்டு அதுண்ட புறத்தால கச்சங்கொண்டு கடுந்தொழில் முடியா கொச்சை தேவரை வேறொன்று மண்ணி பிச்சரை போலவோர் ஆரிய புத்தக பேகொண்டு புலம்புற்று வட்டனை பேசுவர் மானிடம் போன்று ஆடிய கச்சமாக கட்டிக்கொண்டு கடுந்தொழில் முடியா கீழான தேவரை தேவர் என்று எண்ணி பித்தரை போல ஓர் அரிய புத்தக பேய் கொண்டு புலம்பி பெருமை பேசுவர் மானிடம் போன்று என்றால் அந்த ஆடிய கச்சமா கட்டி கொண்டு கடுந்தொழில் முடியா கீழான தேவரை தேவர் என்று ஆடிய கட்சியா கட்டி கொண்டிருக்கிற எல்லாரையும் நாங்க தேவர் என்று எண்ணிக்கொண்டு பித்தரை போல விசரர்கள் போல அவற்றை ஆரிய புத்தகம் போய்கொண்டு புலம்பி பெருமை பேசுவார். அவரை பெருமையா பேசுவாராம். அப்படிப்பட்ட மானிடம் போன்று மனிதர்களை போல. பெட்டினை உரைப்போர் பேதையர் நிலத்துன் தலைமீன் தலையன் பலமன்றால் அதனை அறுத்து நிறுப்போர் ஒருத்தரின்மையின் மந்திரமாகுவர் மானரை கிடப்பவோர் சித்திரம் பேசுவர் சேவராகில் வீண் பெருமை சொல்லுவோர் பேதையராவர். பூமியில் உன் தலைமீன் தலையெழு பல என்றால் அதனை அறுத்து நிறுப்போர் ஒருத்தரும் இல்லாமையில் கோபமுடையவர் ஆவார். மானறி கிடப்ப ஒரு பொய் பேசுவர் தேவர்களானால்.
இன்னோர் காய்ந்தனர் இன்னோர் கருளினர் என்றறிய உலகின் முன்னேயுரைப்பதில்லையாகிலும் ஆடு போல கூடி நின்று அழைத்தும் மாக்கள் போல வேட்க ஈடு உண்ணும். இன்னோரை வருந்தினர் இன்னோர் கருளினர் என்று அறிய உலகின் முன்னே உரைப்பதில்லை என்றாலும் ஆடு போல கூடி நின்று அழைத்தும் மாக்கள் போல, அதாவது விலங்குகளைப் போல விருப்பம் ஏற்படும் போதும் உண்டும். இப்படி ஞானம் மாக்கள் போல விலங்குகளைப் போல விருப்பம் ஏற்படும் போது உண்டு. இப்படி ஞானம் அப்படி அமைத்தும் இன்னை தன்மையன் என்று நிலத்து முன்னே அறியா மூர்க்க மாக்களை இன்னே கொண்டு கூற்றம் தவறு வெறிது உடைத்தே. இப்படி உள்ள ஞானத்தை அப்படி அமைத்தும் இன்மை தன்மையன் என்று இந்த பெரிய உலகின் முன்னே அறியாத மூக்கரை அறிவில்லாதவர்களை கோபக்காரர்களை, அதாவது அறிவு பெறாத மக்கள் உருவாய் காணப்படுவோரை, பெருமக்கள் அறிவு பொருந்தாத மக்கள் உருவாய் காணப்படுவோரை இப்போதே கொண்டு செல்ல கூற்றம் பெரிய தவறு செய்கிறது என்க இது பெருந்தவராகும். திருச்சிற்றம்பலம். கோப பிரசாதம் என்னன்னு சொல்லியிருக்காண்டா, இப்படி எல்லாம் சொல்லுறவளை இப்போதே கொண்டு செல்லணும், அவை உடனே கூட்டம் எடுத்துக்கொள்ளணுமா, அவன் தவறு செய்கிறான். இப்போது கொண்டு செல்லாத கூட்டம் பெரிய தவறு செய்கிறது. அந்த கூட்டம் அப்படியெல்லாம் அறிவில்லாதவர் இழிவா பேசுறவளை கொண்டு வாம செய்யறது பெரிய தவறு. கோப பிரசாதம் முற்று பெற்றது. அன்றைக்கு டைம் இல்லையே, நீ சாப்பிடணும், சாப்பிடணும், கொஞ்சம் வேலைகளும் கிடக்கு தானே இல்லை எனக்கு. இதுல 8 பாட்டு தான் இருக்குது, படிப்போமோ? அவட்ட படிச்சுட்டு விடுவோம், படிப்போம் மட்டும். படியுங்க. காரிட்டு நக்கீர தேவனான நாயனார் அருளி செய்தது. இன்னொரு கால வரவினை கூறும் 8 பாடல்களால் அமைந்தபடியால் காரிட்டு என்னும் பெயருடையதாயிற்று. உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம் பொருளின் பங்குகளும் நடப்பதற்கு காரணமாகிய பொருள் இன்பங்களும் நடப்பதற்கு காரணமாகிய மலையினது வரவினை எடுத்து முகத்தான் மலைக்கு காரணமாகிய இறைவனுடைய திருவருள் வண்ணத்தை எண்ணச் செய்வது இந்நூலாகும். திருச்சிற்றம்பலம். அரவம் கசைத்த அண்ணல் சடை போல் விரவி எழுந்தெங்கும் மின்னி அரவினங்கள் அச்சங்கொண்டோடி அணைய அடைவுற்றே கச்சங்கம் போல் முழங்கும் கார். பாம்பை அறையில் கட்டிய சிவபெருமானது சடையை போல் பரவி எழுந்து எங்கும் மின்னி பாம்பு கூட்டங்கள் அச்சங்கொண்டு ஓடி அணைய அடைவிட்டு கையில் வைத்து ஊதப்படும் சங்கு போல கார்பருவத்து மேகம் முழங்கும் என்க. மையார் மணிமிடர் போட்கருகி மற்றவன் தன் கையார் சில விலகி காட்டிட்டே ஐவாய் அழலரவம் பூண்டான் அவர் சடைமேல் மின்னி களலரவம் காண்புற்றகார். கரும நிறம் பொருந்திய அழகிய கழுத்தை போல கருதி பிறகு அவனுடைய கையிலுள்ள வில்லை போல விலகி காட்டிட்டு 5 வாயினுடைய தீயை போலும் நஞ்சுள்ள பாம்பை அணிந்தவனது ஒளிவிடும் சடைய போல மின்னி கடலின் ஒளி போல மேகம் இடித்தது. ஆரமர் கண்டத்து அரந்தன் மணிமிடரும் கோல குளச்சடை கொள்ளேறும் போல இரண்டொன்றும் இன்றொன்றி அம்புனம் வானம் அம்போவன்ன வானம் கருண்டொன்று அவ்வானமோ ஆண்டி? அம்பு போல அவ்வானமாக்கும். அம்பென அவ்வானம், அம்பு போல அவ்வானம் கருண்டு ஒன்று கூடுதலிற்கார். நீலகண்டத்து அரசனுடைய அழகுள்ள கழுத்தும் அழகு பொருந்திய குழலாகிய சடையும் கொல்லும் தன்மையும் உள்ள காலையும் போல முறையே இருண்டு மின்னி தோன்றி அழகாத அந்த காலை போல பாருங்க, அந்த 3க்கும் வடிவா சொல்லி இருக்கிறார். கழுத்தின் கைதுக்கு இருண்டு மின்னி தோன்றி அழகிய அந்த செவ்வானத்தில் மேகம் கருன்ற முற்றது.
கழுத்து போல் இருண்டு சடியை போல் மின்னி ஏறு போல் தோன்றி என நிழல் நிறையாக பொருள்கொள்ள. இந்த கழுத்துக்கும் அவற்ற உடம்பு மின்னலுக்கும் கழுத்துக்கும் இந்த கரிய மேகத்துக்கு சொல்லி கிடக்கு. மின்னலுக்கு அவற்ற மேனிய சொல்லி இருக்கு. ஏறு போல் நிழல் நிறையாக பொருள் கொள்க. அடுத்தது இருள் கொண்ட கண்டத்து இறைவந்தன் சென்னை குருள் கொண்ட செஞ்சடை போல் மின்னி சுருள் கொண்டு பாம்பினங்கள் அஞ்சி படமொடுங்க ஆர்த்ததே காம்பினங்கள் தோழியக்கார் இருளின் நிறத்தை கொண்ட களத்தையுடைய இறைவனது தலையின் சுருள் கொண்ட செஞ்சடை போல் மின்னி சுருளோ தலை கொண்டு பாம்பினங்கள் அஞ்சி படமொடுங்க மூங்கில் தொகுதிகள் தோல் கொடுக்க மேகம் ஆரவாரம் செய்தது. கோடரவங்கோடலரும்ப குருமணி கான்று ஆடரவமெல்லாம் அலையடைய நீடரவ பொற்பகலம் பூண்டான் புரிசடை போல் மின்னிட்டே கற்பகலம் காண்புற்றகார் காந்தல் வளைந்த பாம்பை போல அரும்ப நிறம் பொருந்திய மணியை கக்கி ஆடுகின்ற பாம்புகள் எல்லாம் வலையை அடைய பொன் போன்ற மார்பை உடையவனது சடைபோல் தலைவர் வருமளவு மாற்றியிருந்து அறஞ்செய்யும் தலைவியரது கற்பின் விரிவை கண்ட கார் மின்னிட்டு. பாரும் பனி விசும்பும் பாசுபதன் பல்சடையும் ஆறும் இருள் கீண்டு மின் விலகி ஊரும் மரவம் சிலவஞ்சும் அஞ்சொலார் கண் பார்வை கரவிந்தம் என்பார் அக்கார் புவியும் குளிர்ச்சி பொருந்திய விண்ணும் பெருசுவருமானது பல சடை நிறைந்துள்ள இருளை கிழித்து மின் விலக்கி ஊர்ந்து செல்லும் பாம்பு செல்ல அஞ்சும் மேகத்தை அஞ்சொல்லை உடைய மகளிர் கையாகிய தாமரை என்பர். செழுந்தளல் வண்ணன் செழுஞ்சடை போல் மின்னி அழுந்தி அலர் போல் உயர எழுந்தெங்கும் ஆவிசோர் நெஞ்சினரை அன்பளக்க உற்றதே காவிசேர் கண்ணாயக்கார். செழுமை தங்கிய தீநிறம் கடவுள் செழுஞ்சடை மேல் மின்னி அழுந்தி பழிச்சொல் போல் உயர எழுந்து எங்கும் ஆவிசோர் நெஞ்சினரை அன்பளிக்க கருங்குவளை மலரை போன்ற கண்களை நிறைத்த மேகம் நேரிட்டது. காந்தல் மலர கமல் கொன்றை பொன் சொரிய பூந்தவளமாற பூந்தின்றே என் தொழிற் சேர் அண்டம் போல் மீதிருண்ட ஆதியானாய் மணிசேர் கண்டம் போல் மீதிருண்ட காந்தல் மலர மனமுள்ள கொன்றை மலர்ந்திருக்கும் காட்சி பொன் சொரிவதைப் போன்றிருக்கும் என்க. பூக்களையுடைய முல்லை பொருந்த புகுந்தது மேகம் ஏன் தொழி சேர் அண்டம் போலவும் ஆதியான ஆய்மணி சேர் கண்டம் போலவும் இருண்டது என்க. திருச்சிற்றம்பலம். இது படிச்சாங்க இன்றைக்கு காரட்டு நக்கீன தேவநாயனர் அருளி செய்த காரட்டு இனிதே முறிவு பெற்றது. நாளை நாம தொடருவோம். இங்க போற்றி திருக்கலி வெண்பா. திருச்சிற்றம்பலம். வாழ்க மலம். திருச்சிற்றம்பலம். வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.